Hello everyone, welcome back to Veranda race. நான் உங்கள் நரேஷ் குமார். வீடியோல இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவா தெரியும் நம்புறோம். இதுதான் நீங்க முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon to get the further updates. So நேத்து வீடியோ கொடுக்க முடியாம போனதுக்கு மன்னிக்கவும். உடல்நிலை சரியில்லை அதனால தான். So but anyway நம்மளுடைய preparations வந்து தடைபற்ற கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு even though I'm not feeling well, I'm giving this video on record basis. So இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன ஒரு டாபிக் என்னன்னா அனலாகில இருந்து எங்களுக்கு வீடியோ கொடுங்க சார். அனலாகில இருந்து நிறைய क्वेश्चंस வருது. இந்த அனலாகின்ற டாபிக் வந்து எல்லாருக்கும் புரியும். ஆனா புரிஞ்ச பொழுதிலும் நம்மளால எக்ஸாம்ல வரக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதில் வரக்கூடிய கேள்வி ஒன்று வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி வந்து இதில் மார்க் எடுக்கிறது அப்படின்னா பை ப்ராக்டிஸ். நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த அனலாகியில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த அனலாகியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லெட்டர் அனலாகி, நம்பர் அனலாகி அண்ட் வேர்ட் அனலாகி. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இதில் நம்ம சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாப்பிக்கை பொறுத்தளவில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் என்ன பண்ண முடியும், இதில் வெல்வர்ஸ்ட் ஆக முடியும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் இந்த டாப்பிக்கில் விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி அதனுடைய ஆன்சர்ஸை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் அந்த மெட்டீரியல் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பேங்க் அண்ட் SSC அண்ட் TNPC அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஃப்ரீ மெட்டீரியல். அதில் நீங்கள் SSC தேர்ந்தெடுங்க. SSC தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு ரீசனிங்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் அனலாகின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணி இதோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதையும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். அல்லது நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நீங்கள் அதை கேட்கலாம். ஓகே, ஸோ வித் திஸ் நோட் வில் என்டர் இன்டு த கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் அனாலஜி ப்ராப்ளம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. BYWD DWUF. இப்போ this letter is related to this letter in such a way. ஏதோ ஒரு லாஜிக்கை பயன்படுத்தி இந்த லெட்டருக்கு பதிலாக இந்த லெட்டர் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வேலை என்ன, அதே லாஜிக்கை பயன்படுத்தி இந்த லெட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், கோட் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம், ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஆப் இது என்ன லாஜிக்கல் அடிப்படையில் வந்து இது போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். பி, இப்போ ஆல்பபெட்ஸ்னுடைய வேல்யூஸ் தெரியுது இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் ஆல்பபெட்ஸோட வேல்யூஸை நேரத்துக்கு நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஸோ ஞாபகம் வச்சு இல்லை எனக்கு தெரியாது சார் ஆல்பபெட் வேல்யூஸ் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஆல்பபெட் வேல்யூஸ் பை நரேஷ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல டைப் பண்ணாலே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதற்கு பிறகு நீங்களே நினைச்சா கூட ஆல்பபெட் வேல்யூஸை உங்களால் மறக்கவே முடியாது. நீங்கள் வேணும் இல்லை சார் இப்போ லைவாக எங்களுக்கு ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நாளைக்கு கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், ஆல்பபெட் வேல்யூஸ் எப்படின்னு உங்களுக்கு நான் நடத்துகிறேன். சரியா? எஸ். சரி வாங்க. இப்போ பி இதோட வேல்யூ வந்து 2, டியோட வேல்யூ வந்து 4. என்ன பண்ணியிருக்காங்க, +2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமா தானே? எஸ். அடுத்தது ஒய்யோட வேல்யூ இஸ் 25, டபிள்யூட வேல்யூ 23. இங்க என்ன பண்ணிருக்காங்க, -2 பண்ணிருக்காங்க. சோ +2 பண்ணிருக்காங்க, -2 பண்ணிருக்காங்க. ஓகே, ஒருவேளை ஆல்டர்னேட்டிவா போறாங்களோ, லெட்ஸ் செக். W ஓடது 23, U ஓடது 21. இங்க என்ன பண்றாங்க, அகைன் W ஓடது 23 and U ஓடது 21. அங்கேயும் நீங்க -2 பண்ணிருக்காங்க. அடுத்தது D ஓடது என்னது 4, F ஓடது என்னது 6. இங்க +2. அப்ப ஆர்டர் எப்படி போயிருக்கு, +2 -2 -2 +2. இதான் நம்மளுடைய ஆர்டர், இதான் நம்மளுடைய லாஜிக். ஸோ இப்போ இந்த லாஜிக்கை பயன்படுத்தி இதற்கான ஆன்சரை நம்ம எடுக்கணும். A + 2 என்ன வரும், C அப்படின்னு வரும். அடுத்தது Z - 2 என்ன வரும், X அப்படின்னு வரும். கரெக்ட் தானே? அடுத்தது Y - 2 என்ன வரும், W அப்படின்னு வரும். அடுத்தது B + 2 என்ன வரும், D அப்படின்னு வரும். ஸோ CXWD இஸ் கோயிங் டு பி யுவர் ஆன்சர். ஸோ இப்போ இந்த லெட்டர் அனலாகியா இருந்தாலும் சரி, நம்பர் அனலாகியா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்பபெட்ஸோட வேல்யூஸையும் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நாளைக்கு நம்ம வீடியோவில் ஆல்பபெட் வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து போயிடலாம். DHMR இஸ் ரிலேட்டட் டு BJKT அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இது என்ன லாஜிக்ல கோட் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். D வந்து 4, B வந்து 2. ஒருவேளை -2 பண்ணிருக்காங்களோ? சரி. அடுத்து H வந்து 8, J வந்து 10, +2 பண்ணிருக்காங்களோ? அடுத்து 13, இது 11. அகைன் என்ன பண்ணிருக்காங்க, -2. R 18, T வந்து 20, so +2. ஸோ வேல்யூஸ் தெரிஞ்சா இன்னும் குயிக்காக நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, -2 +2 -2 +2 ஆல்டர்னேட்டிவா போயிட்டு இருக்கு. அப்போ X - 2 என்னது, V. C + 2 என்னது, E. O - 2 என்னது, M. E + 2 என்னது, G.
VEMG is going to be your answer. Alphabet values தெரிஞ்சாலே போதும். ரைட்டா? இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் +2 +1 ஆல்டர்னேட் நிறைய லாஜிக்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. இப்போ இது ஸ்ட்ரைட்டா நம்ம பிராக்டிஸ்க்கு வந்துட்டோம். பிராக்டிஸ்க்கு முன்னாடி +1 +1 +1 +1 பண்ணிட்டு போவாங்க. +1 +3 +5 consecutive odd numbers, +2 +4 +6 consecutive even number. ஓகே, +1 -1 +1 -1 ஆல்டர்னேட்டிவா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்னோட மல்டிபிள், இப்போ 5 10 15 20 5 ஓட மல்டிபிள்ஸ் எதுவா எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி n number of logics we have. கிளியர்? ஸோ அந்த எல்லா லாஜிக்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எஸ். அடுத்து போயிடலாம். SMKG VONL எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? S ஓட வேல்யூ 19, V ஓட வேல்யூ 22, அப்போ +3 பண்ணிருக்காங்களா? சரி. அடுத்து 13 15, அப்போ +2 பண்ணிருக்காங்களா? K and N, ஸோ இப்போ இங்கே +3 பண்ணிருக்காங்களா? J and L இங்கே +2 பண்ணிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ கரணம் தப்பினால் மரணம். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை பண்ணீங்கன்னா கூட மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆன்சர்ஸ் கூட பாருங்களேன், ரொம்ப க்ளோஸாக கொடுக்குறாங்க. ஆன்சர்ஸ் கூட கன்ஃபியூசிங் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பாருங்க, D+3 என்னாச்சு? G. ஓகே, P+2 என்னாச்சு? 18 இல்லையா? 18னா R. 15 + 3 18, அதுவும் R. அடுத்தது A+2 C. GRR C is your answer. Clear this idea? Okay, yes. அடுத்ததா MDUK QHYO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனோட லாஜிக் என்னன்றதை பார்க்கலாம். MDUK, M ஓட வேல்யூ 13, ஆனால் இங்கே 17, ஸோ அப்போ +4 பண்ணியிருக்காங்களா? சரி, இது D அண்ட் இது H. இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க? +4 பண்ணியிருக்காங்க. 21 25 +4 தான் பண்ணியிருக்காங்க. 11 15 +4 தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ். எல்லா இடத்துலையுமே +4. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? +4 பண்ணணும் இல்லையா? ஸோ 19 + 4 23, 23 ஓட லெட்டர் W. ஸோ A + 4 5, 5 ஓட லெட்டர் E. 12 + 5 17, 17 ஓட லெட்டர் Q. 17 + 5 20, 22 ஓட லெட்டர் V. WEQV. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியுது? ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. ஆமாம் தானே? ரைட்டா, ஒரே நிமிஷம் இருங்க. 4 5 பண்ணிட்டேன். 12 + 4 16 தானே வரும். ஐம் சாரி, WEPV அங்கே மட்டும் 5 ஆட் பண்ணிட்டேன் தவறுதலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால அப்படி குயிக்காக சால்வ் பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம். அந்த வேல்யூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ஃபபெட் வேல்யூஸை படிக்கணும். அது எப்படின்னு நான் நாளைக்கே ஒரு வீடியோ போட்டுறேன். நாளைக்கே போட்டுடலாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்தது பேங்க் WXLJ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? B இங்க W, A இங்க X, N இங்க L, K இங்க J. நல்லா கவனிங்களேன். K ஓட வேல்யூ வந்து 11, ஆனா J ஓட வேல்யூ 10. இங்க -1 பண்ணிருக்காங்க. இங்க -1 பண்ணிருக்காங்க. N ஓட வேல்யூ வந்து 14, L ஓடது வந்து 12, ஸோ இங்க -2 பண்ணிருக்காங்க. A ஓடது வந்து 1, X ஓடது வந்து 24, அப்போ அங்க -3 பண்ணிருக்காங்க. 26 25 24 ரிவர்ஸ்ல போனீங்கன்னா -3 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி B இங்க இருக்கு. ஸோ பிக்கு முன்னாடி A, Z, Y, X and W. ஆமாவா இல்லையா? 4 மைனஸ் பண்ணிருக்காங்களா? 5 மைனஸ் பண்ணிருக்காங்களா? 23 24 25 26 A B 5 தான் மைனஸ் பண்ணிருக்காங்க. எனிவே இங்க நம்ம பார்க்கலாம் வாங்க. L -1, L -1 என்னாச்சு? K. எந்த ஆப்ஷன்லாம் K இருக்கு? ரெண்டு ஆப்ஷன்ல K இருக்கு. சரி, ஓகே, பின்னாடி இருந்து எழுதிட்டு வருவோம். அதே மாதிரி O -2, O வந்து 15, -2னா 13, 13 ஓட லெட்டர் M. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே M இருக்கு. அடுத்ததா D வந்து என்னது? 4, 4 -3 என்னது? 1, அப்போ A இருக்கணும். சரி, அப்போ இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்? இதான் நம்மளுடைய ஆன்சர்னு சொல்லிடலாம். பட் இங்க பாருங்க, I வந்து 9 இருக்கா? 9 - 5 என்னாச்சு? 9 - 9 5 வந்து 4, ஸோ 4 தான் Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே ஷோராகவே இங்கே 5 தான். எதுக்கு ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா பாருங்க, B and W இருக்கு இல்லையா? பிக்கு முன்னாடி இங்க பாருங்க A, அதுக்கு முன்னாடி Z, அதுக்கு முன்னாடி Y, அதுக்கு முன்னாடி X, அதுக்கு முன்னாடி தான் W. அப்போ 5 தேவைப்படுது இல்லையா? அப்போ 5 தான் சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 5 தான் சப்ராக்ட் பண்ணணும். ஐக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி 5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get D.
ஸோ ஆல்பபெட் வேல்யூஸ் தெரிஞ்சாலே நம்ம குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, அடுத்தது CEGI AGEK அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அனலாகில வந்து நிறைய லெட்டர் அனலாகி வருது. அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று வச்சு தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க, வேற எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க பெருசா. ஆனா இப்போ நம்ம யூஸ்வலா பார்க்குற கோடிங் அண்ட் டிகோடிங்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அங்க வந்து ஒரு ஒரு லாஜிக் ஷுட் ஹேவ் அ யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? the logic should have a uniformity. எப்படின்னா இங்க +1 பண்ணா இங்க +1 +1 +1, அதாவது ஒரு ஆர்டர் இருக்கணும். ஒரு ஆர்டர் அடிப்படையில் தான் என்ன பண்ணிருக்கணும், அந்த லாஜிக் வச்சிருக்கணும். ஏன்னா யூனிஃபார்மிட்டி இருந்தால் தான் அந்த லாஜிக், அப்பதான் நம்ம லாஜிக்னே ஏத்துக்க முடியும் கோடிங் அண்ட் டிகோடிங்ல. பட் வேறஸ் இன் அனலாகில இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அந்த ஆர்டர்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க அதுக்கு உதாரணம் போன சம்மே பாருங்க, 1 2 3 எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், இது 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு 4 மைனஸ் பண்ணி ஆன்சர் போடுவோம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், 5 மைனஸ் பண்ணிருக்கான். கிளியர் திஸ் ஐடியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுவே கோடிங் அண்ட் டிகோடிங்காக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், -1 -2 -3 -4 தான் வரணும். ஏன்னா லாஜிக் ஷுட் ஹேவ் அ யூனிஃபார்மிட்டி. அப்படி தானே? லாஜிக் ஷுட் ஹேவ் அ யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்ம் இல்லைன்னா அதை லாஜிக்னே கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பாருங்க அப்படி இல்லை, கண்ணாபுரன் பண்றாங்க. கண்ணாபுரன் எப்படி வேணா பண்ணுவாங்க, சில இடங்கள்ல எப்படி வேணா பண்ணுவாங்க. அதனால அனலாகில நீங்க இது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க எப்பவுமே, ரைட்டா? ஒரு யூனிஃபார்மிட்டிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க என்ன அப்படி சொல்றாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, சரி. சி வந்து 3, இங்கே 1, ஸோ ஒரு -2 பண்ணியிருக்காங்க. 5 7 +2 பண்ணியிருக்காங்க. 7 5 -2 I K +2. இங்க ஆல்டர்னேட்டிவ் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு, இங்க யூனிஃபார்மிட்டி இருக்கு. பட் ஆனால் எல்லா ப்ராப்ளம்லையும் யூனிஃபார்மிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, அந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாருங்க, நம்ம அவசரப்பட்டு அப்படியே 1 2 3 உடனே 4 போகணும்னு தோணுச்சா இல்லையா? அந்த தவறு மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகே, சரி, இங்க வாங்க. டி. ஓகே, ஸோ அப்போ 2 மைனஸ் பண்ணீங்கன்னா என்னாச்சு? பி. அடுத்தது எஃப் 6 +2 8 ஹெச். ஹெச் 8 -2 6 எஃப். ஜே 10 +2 எல். BHFL. So the answer is option C. So clear this idea? வாங்க அடுத்து BDFH. BDFH. ஸோ நிறைய பேர் அனலாகினா என்னன்னு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டேன். அண்ட் உங்களுக்கு யாருக்காவது சார் அனலாகினால எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், பேசிக்லேருந்து வாங்க சார் அப்படின்னாலும் அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இது எல்லாமே கடந்த எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள், அதனால தான் நம்ம இங்கே மென்ஷனே பண்ணியிருக்கோம். இது வந்து 2019 CPOல கேட்கப்பட்ட கேள்வி, CHSLல, CGLல, ரீசன்ட் இயர்ஸ்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்ல படிச்சா மட்டுமே போதுமானது. அதுல இருக்கக்கூடிய லாஜிக்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நிறைய இதே கொஸ்டினே ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் இதே லாஜிக்காச்சு கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும் SSC பொறுத்த அளவில் ரீசனிங்ல, ரைட்டா? ஆனா இந்த இடம் சிலபஸ் மாத்தி கொடுத்துருக்காங்க, சீட்டிங் போன்ற புது புது டாபிக்லாம் நிறைய கேள்விகள் வரும். ஸோ நீங்க சொன்னீங்கன்னாக்கா நம்ம சீட்டிங்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எனிவே வாங்க இங்க BDFG. ஸோ இப்போ B and D +2 பண்ணியிருக்காங்களா? D and W நம்ம என்ன நினைச்சிட்டோம், பார்த்த உடனே இங்க +2 பண்ணிருக்காங்கன்னு நினைச்சிட்டோம். ஆனா இங்க D இருக்கு, இங்க W இருக்கு. என்னடா எப்படிரா அப்படின்னு தோணுது இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே, ஸோ டிக்கும் டபிள்யூக்கும் எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா தானே? ரிவர்ஸ், டியோட ரிவர்ஸ் லெட்டர் தான் டபிள்யூ. இதுக்கு தான் ஆல்பபெட் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. இப்போ ரிவர்ஸ்னா என்னது? ஏவோட ரிவர்ஸ் லெட்டர் இசட், பியோட ரிவர்ஸ் லெட்டர் ஒய், சியோட ரிவர்ஸ் லெட்டர் எக்ஸ், டியோட ரிவர்ஸ் லெட்டர் டபிள்யூ, இயோடது வி, இப்படின்னு சொல்லிட்டு போகும். ரைட்டா இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது டியோட ரிவர்ஸ் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது. சரி, அடுத்தது எஃப் போட்டிருக்காங்க, இங்கே டி போட்டிருக்காங்க. அகைன் இங்கே -2 பண்ணியிருக்காங்க, -2 பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஹெச், ஆனால் அங்கே என்ன இருக்கு? எஸ் இருக்கு. ஹெச் எஸ், ஹெச்சோட ரிவர்ஸ் லெட்டர் தான் எஸ். ஓகே, இங்கே பாருங்க, நீங்கள் தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து என்னது? எஃப். எஃப்க்கு என்னது போடுவாங்க? யூ. ஜி, ஜிக்கு என்ன போடணும்? டி. அதுக்கு அடுத்தது எஃப்ஆ? எஸ். பாருங்க, எஃபோட ஆப்போசிட் லெட்டர் தான், சரி, ஹச். ஹெச்சோட ஆப்போசிட் லெட்டர் தான் எஸ். சார் இந்த ரிவர்ஸ் லெட்டர்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டோன்ட் வரி, ஆல்பபெட் வேல்யூஸை தெரிஞ்சுக்கும் பொழுதே நம்ம ரிவர்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம்.
நாளைக்கு வீடியோவில் வேணும்னா அதை நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிவிடுங்க, அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகே, அதை நம்ம பார்த்துடலாமா? ஆல்ஃபபெட் வேல்யூஸ் அண்ட் தேர் ரிவர்ஸ் வேல்யூஸ். ஓகே, எஸ். பாருங்க, ஹெச்சோட ரிவர்ஸ் தான் எஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடிங் அண்ட் டிகோடிங் மாதிரி கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஒரு யூனிஃபார்மிட்டியாக ஃபாலோ பண்ணல. இங்கே இங்கே வந்து +2 பண்ணாங்க, இங்கே -2 பண்ணாங்க, அதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இங்கே ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, இங்கேயும் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. -2 பண்ணுறது எங்கே இருக்குது, ரிவர்ஸ் எடுக்கிறது எங்கே இருக்குது? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இல்லையா? ஆனால் கூட அப்படி பண்ணுறாங்க. அதுதான் சொன்னோம், அனலாகின்றது கோடிங் அண்ட் டிகோடிங் மாதிரி யூனிஃபார்மிட்டி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரேண்டமாக கொடுப்பான், நம்மளோட வேலை அதை கண்டுபிடிக்கிறது. சரி, ஆனால் இப்படி -2ன்னு யோசிச்சதுக்கு பிறகு ரிவர்ஸ்ன்னு யோசிக்கிறதுக்கு நம்ம மைண்ட் போகாது. ரைட்டா? அதுக்கு தான் சொல்கிறோம், ஆல்ஃபபெட் வேல்யூஸும் ரிவர்ஸ் வேல்யூஸும் தெரிஞ்சாதான் அட்லீஸ்ட் அது ஸ்ட்ரைக் ஆச்சு ஆகும். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுப்பீங்க. இனிமேல் நீங்கள் உஷாராக இருப்பீங்கல்ல. பாரு, ப்ளஸும் மைனஸும் வர்ற டைம்லேயே கூட ரிவர்ஸ் கூட கேட்குறாங்கப்பா அப்படின்லாம் கூட யோசிச்சுப்பீங்கல்ல, அதுக்காக. எனிவே, இப்போ t-2 என்னாச்சு? ஆர். ஆனால் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? t+2 என்னாச்சு? வி. ஓகே, இப்போ வியோட ரிவர்ஸ் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வியோட ரிவர்ஸ் லெட்டர் இ. வியோட ரிவர்ஸ் லெட்டர் இ. உடனே சொல்லணும். அது எப்படி சொல்றது? நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்தது y. y-ஓடது 25. இங்க என்ன பண்ணிருக்காங்க? மைனஸ் பண்ணிருக்காங்க. 25 - 2 23. அப்ப w. z-ஓட ரிவர்ஸ் லெட்டர் எல்லாருக்குமே தெரியும், a. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? VEWA எந்த ஆப்ஷன் இருக்கோ அதான் உங்க ஆன்சர். கிளியர் திஸ் ஐடியா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் தெரிஞ்சா எல்லாத்தையும் அசால்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே வாங்க, AF. ஏவோட வேல்யூ 1, எஃபோட வேல்யூ 6. 5 ஆட் பண்ணியிருக்காங்களா? சரி, செக் பண்ணுவோம். T-ஓட வேல்யூ 20, Y-ஓட வேல்யூ 25. 5 ஆட் பண்ணியிருப்பாங்களா? எஸ். இப்போ கோடிங் அண்ட் டிகோடிங் இருந்தால் இப்போவே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே ஆன்சருக்கு போயிடலாம். உடனே எல்லாத்துக்கூடையும் 5 ஆட் பண்ணலாம். ஆனால் இது அனலாகி. அனலாகியில் வந்து இங்கே 5 ஆட் பண்ணிட்டு, இங்கே 5 ஆட் பண்ணிட்டு, இங்கே வேணும்னே வேறு ஏதாவது கூட பண்ணி விடுவாங்க. அதனால மொத்தத்தையும் செக் பண்ணிட்டு தான் போகணும். அவசரப்பட்டுறக்கூடாது. சரியா? K-ஓடது 11. 11 + 5 16. அதான் P. சரி, ஓகே. R-ஓடது 18. 18 + 5 W. எல்லா இடத்துலையுமே 5 ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 20 + 5 என்னாச்சு? 25. 17. 12 + 5 17. 16 + 21. 7 + 5 12. YQUL. Clear this idea? ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட் வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீங்கள் இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லைனாக்கா அதை சால்வ் பண்ணுறது கடினம். ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் தேர் வேல்யூஸை பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து வேர்ட் கோடிங் அண்ட் டிகோடிங் இருக்குது. நிறைய வேர்ட் கோடிங் அண்ட் டிகோடிங் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் கோடிங் அண்ட் டிகோடிங் நான் இங்கே வச்சிருக்கிறேன். இது எல்லாமே உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு. சரியா? ஹோம்ஒர்க். சார், அப்போ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் இப்போ நான் கொடுத்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளத்தெல்லாம் ஆன்சர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் SSC தேர்ந்தெடுங்க. அதில் ரீசனிங்கில் போய் இந்த மெட்டீரியல் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா? வேர்டு கோடிங், நம்பர் கோடிங், அதெல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. சரி, வேர்டு அனலகி, நம்பர் அனலகி, அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. அதில் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. ஓகே, மிஷன் SSC அப்படின்றது தான் நம்மளோட டெலிகிராம் குரூப் நேம். ஸோ மறக்காம எல்லாரும் இதை டவுன்லோட் பண்ணி இதனுடைய ஆன்சர்ஸை சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதே மாதிரி நாளைக்கு என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ஃபபெட் வேல்யூஸ் பார்க்கணும்னா பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ் குமார். டாடா, பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.